ஒப்பீனியன் வேர்ல்டு பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிரான வாரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இதற்கு மேலே அங்கே டெஸ்ட்ராய் பண்ண எந்த விதமான பொருளும் இல்லை, எல்லாத்தையுமே நாங்கள் முழுதாக அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் நேற்றைக்கு இஸ்ரேலுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு பல்வேறு நாடுகள் அவங்களோட வார்ஷிப்பெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பல்வேறு நாடுகள் என்ன பதில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் தலைவர் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அது கூட சேர்ந்து சிஐஏ அதிகாரி ஒருவர் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. இந்த போர் தொடர்ச்சியாக நடைபெற்றால் நமக்கு பல்வேறு ஆபத்துக்கள் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அது என்ன, கடந்த சில நாட்களாக இந்தியாவோட கப்பல்களை மட்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து செல்ல ஈரான் அனுமதித்ததாக பல்வேறு செய்திகள் நம்மளோட சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையா? அது போக ஈரானோட முக்கியமான தலைவர்கள் ஒருவரான அலி லர்ஜானி இறந்துருக்கிறாரு. அதற்கு ஈரான் கொடுத்த பதிலடி என்ன, இதனால் ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்களே, அது என்ன போன்றவற்றை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அமெரிக்கா கடந்த மார்ச் 8ஆம் தேதி இந்த போரை நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், மிலிட்ரி பேஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் அந்த வார் தொடர்ச்சியாக போய்கிட்டே தான் இருந்துச்சு. இதனையொட்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நம்ம கேப்சர் பண்ணிட்டா இந்த வாரில் மித்த நாடுகளுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறத நம்பி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கேப்சர் பண்ண பல்வேறு நாடுகளுக்கு வார்ஷிப்பை அனுப்பி வைக்க சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். அதாவது யூகே, நேட்டோ நாடுகள், சைனா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தார். உங்களோட வார்ஷிப்பெல்லாம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நோக்கி கொண்டு வாங்க, நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கேப்சர் பண்ணிட்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இதற்கு மித்த நாடுகள் எல்லாமே இது உங்களோட வார், இதற்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்திரேலியா, ஜப்பான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல எதுக்காக போராடுறீங்கன்னு முதல்ல ஒரு கிளாரிஃபையோடு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நியூக்ளியர் சைட்ஸை தான் அடிக்க போகிறேன்னு சொல்லி வந்தீங்க, அது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டதா சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் லீடரை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டா உங்களோட போர் முடிஞ்சதாக சொன்னீங்க, அதுக்கப்புறமும் நீங்கள் போர் திறந்துட்டுருக்கீங்க, என்னதான் வேணுங்கிற ஒரு கிளாரிஃபைவே உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற நேட்டோ நாடுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் உக்ரைன் ரஷ்யா போரில் ஈடுபட்டிருக்கோம், நாங்கள் அங்கே இருக்க போர் படைகளெல்லாம் தூக்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கொண்டு வந்தால் உக்ரைன் ரஷ்யா ஈஸியாக கேப்சர் பண்ணிடுவாங்க, அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த போருக்கு நாங்கள் வர விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதனால் நீங்களே பார்த்துக்கங்கிற மாதிரி யுனைடெட் கிங்டமும் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லா நாடுகளும் கைவிடப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் இப்போ தனியாக நிற்கிறாரு. நேட்டோ நாடுகளோட இந்த முடிவை ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிரட்டும் தோணியில் இதுக்கு நீங்கள் கடுமையான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளையும் கொடுத்துருக்காரு. அது போக சிஐஏ அனலிஸ்டான லாரி சி ஜான்சன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆல்ரெடி அமெரிக்காவில் மிகப்பெரிய எக்கனாமிக்கல் டவுன் இருக்குது, அவங்களோட டெப்த் ரேஷியோ ஜிடிபியோட ஈக்குவல் ஆயிடுச்சு, அதாவது $39 ட்ரில்லியன் டச் பண்ணிடுச்சு. அது போக கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 6 லட்சம் பேருக்கு லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ 4.4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்ஃப்ளேஷனும் அதிகரிச்சுக்கிட்டே போகிற சூழ்நிலையில் தொடர்ந்து நம்ம போரிட்டால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. அதனால் உடனடியாக அமெரிக்கா இந்த போர்லேருந்து வித்ரா பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. அமெரிக்கா இந்த போர்லேருந்து வெளியே வரணுங்கிறதுக்கு எதிர்ப்பாக பயங்கரவாத அமைப்பு மையத்தின் தலைவரான ஜோசப் கென்ட் அவர் தனது பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. தான் மனசாட்சிக்கு விரோதமாக மனித விரோத செயலில் என்னால் ஈடுபட முடியாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அமெரிக்காவோட டவுன்ஃபாலை நிறைய மீடியா கோடிட்டு காட்டுறதுனால அந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிறைய பத்திரிகைகளுக்கு இந்த மாதிரி செய்தியை ஃபேக் நியூஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, கடுமையான ஃபைனும் அவங்க விதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் எந்த நியூஸும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டெமோக்ரஸிக்கு எதிரானதுன்னு நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இப்படி அமெரிக்காவோட பாதிப்புகளை மீடியாக்கள் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஃபைன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு வர்றதுனால இதுக்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய கண்டனம் அங்கே எழுந்துட்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலை இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் நாட்டு மக்கள் ஒரு சொர்க்கமான ஒரு பூமியில் வாழணும் அப்படின்னா அவங்களோட சுப்ரீம் லீடர் பதவிகளுக்கு நீங்கள்லாம் முன்னின்று போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பையும் விடுத்திருக்காங்க. இதனையொட்டி அந்த நாட்டோட முக்கியமான தலைவரான அலி லர்ஜானி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, அந்த நாட்டோட முக்கியமான மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அது போக பார்லிமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்பீக்கர், டிஃபென்ஸ் அந்த நியூக்ளியர் வெப்பனோட மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. இவரோட இழப்பு மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரை இழந்தது எங்களுக்கு வருத்தம் தான், ஆனால் அவர் இல்லாதனால அவரோட பிளான்ஸ் எதுவுமே ஸ்டாப் ஆக போகிறதில்ல, அது எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எந்த விதமான பாதிப்பும் ஈரானுக்கு ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர் தொடர்ச்சியாக நீடிக்கும் அப்படின்னும்
பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த அலி லர்ஜானியோட டெத்து கண்டிக்கும் இதில் இஸ்ரேலில் நிறையா இடத்துல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது போக கல்ஃப் கண்ட்ரிஸும் நிறைய இடத்துல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நடத்திட்டு தான் இருக்காங்க. இதனோட அப்டேட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்படி பல்வேறு நாடுகள் வந்து பேக் அடிச்சதுக்கப்புறமா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டே கிடையாது, அதை இல்லைனாலும் எங்களால் சர்வே பண்ண முடியும், ஏன்னா நாங்கள் மிகப்பெரிய ஒரு எக்கானமி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் உங்களுக்கு தான் தேவைப்படும், அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். இதை வந்து எப்படியாவது அவர் கட்டுக்குள்ளே எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவங்களால முடியல. அரப் கண்ட்ரிஸ்க்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. என்னென்னா, இந்த போரில் நீங்களும் இறங்கி சண்டை போடுங்க, இல்லைனா உங்களோட ஏர்ஃபோர்ஸை ஒரு மிலிட்ரி டிஃபென்ஸை வந்து நாங்கள் அங்கேருந்து பயன்படுத்திக்க வந்து எங்களுக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரப் கண்ட்ரிஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வாரை கண்டினியூ பண்ணுங்கள், ஈரானை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு வேண்டுதல் கொடுத்தது போக, ஆனால் எங்கள் இடத்துலேருந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸும் வந்து போரில் அந்த இடத்துலேருந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஈரான் வந்து கண்டிப்பாக கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே தாக்குதல் ஏற்படுத்துவாங்க. ஆல்ரெடி மிகப்பெரிய தாக்குதலை வந்து ஈரான் மேற்கொண்டு வர சூழ்நிலை வந்து அது இன்னும் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு வந்து டேமேஜஸ் ஏற்படுத்துங்கிறதுனால, அது பல வருஷங்களுக்கு வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய டேமேஜஸ் ஏற்படுத்துங்கிறனால வந்து அவங்க போரில் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணலை. பட் அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, ஈரானோட பவர் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸில் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க விரும்புகிறாங்க. அப்படி ஒருவேளை அமெரிக்கா தோற்று பின்னடைஞ்சிருச்சுன்னா, கல்ஃப் கண்ட்ரிஸில் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை வந்து ஈரான் செலுத்துறதுனால துபாய், UAE, கத்தார் போன்ற நாடுகள் வந்து மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கல் டவுன்ஃபாலை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண நேரிடும். அடுத்ததாக இந்தியாவில் மிக பெருசாக பேசப்படுற ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, ஈரான் வந்து இந்திய நாட்டோட கப்பல் மட்டும் அனுமதிக்கிறதா வந்து சொன்னதாக வந்து மிக பெருசாக பேசப்படுது. அது வந்து முற்றிலும் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்களே சொல்லிட்டாங்க. நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி 2 LPG ஷிப்ஸ் மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. மீதி 22 LPG ஷிப்ஸ் வந்து அங்கே ரிமைனிங்கில் இருக்குது. அதையும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஈரான் வந்து ஒரு என்ன கெடு வைக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்தியாவில் வந்து ஒரு 3 ஈரானோட ஷிப்பு வந்து இந்தியா கேப்சர் பண்ணி வச்சுருக்கு. அதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்தியா கேப்சர் பண்ணிச்சு அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு ஸ்மக்லிங் வந்து அந்த ஷிப்ஸ் வந்து மேற்கொண்டிருக்கு. அதாவது ஆயில் ஸ்மக்லிங் வந்து நடத்தியிருக்காங்க. அதனால் வந்து அந்த 3 ஷிப்ஸை வந்து நம்ம பறிமுதல் செஞ்சு வச்சுருக்கோம். அந்த ஷிப்பை ரிலீஸ் பண்ணணும். அது கூட ஈரானுக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, நாங்கள் இந்தியாவோட ரிமைனிங் 22 ஷிப்ஸையும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா வந்து இதுக்கு வந்து ஒத்து போகலை. அதனால் வந்து இப்போ அந்த 2 ஷிப் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. மீதி இருக்க ஷிப்பு வரணும் அப்படின்னா அவங்களோட டிமாண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். பட் இந்தியா வந்து அதை டினை பண்ணிடுச்சு. அதனால் இப்போதைக்கு அந்த ரிமைனிங் ஷிப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன பேசப்படுது அப்படின்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அவரோட AI வீடியோஸ் எல்லாம் வந்து அவர் பேசுகிற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அவர் உயிரோடு தான் இருக்கார். பட் இதை வந்து நிறையா பேர் வந்து ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னும் இஸ்ரேல் சொல்லியிருக்கு. பட் ஆதாரப்பூர்வமாக அவர் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு வந்து எந்த விதமான ப்ரூஃபும் இப்போ வரைக்கும் இல்லை. ஒரு வாரில் வந்து உண்மை செய்தி வெளியிடுறதை தவிர மீது நிறையா ஃபேக் நியூஸஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் நிறையா கண்ட்ரிஸ் வந்து ஃபைன் போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. UAE கண்ட்ரிஸ்லையும் நிறையா அரெஸ்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ உண்மை செய்தியை வந்து நீங்கள் கண்டறியணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.